ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் குவாலிட்டி வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டேர்ம் 1 வந்து முடிச்சிட்டோம். அதில் ஒரு 2 லெசன் இருக்கு, அதை முடிச்சிட்டோம். இன்னைக்கு பார்க்கறது பார்த்தீங்கன்னா டேர்ம் 2ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 லெசன் சிவிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் சிம்பிள்ஸ் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிலபஸ் பேஸ் பண்ணி ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து இதில் இருக்கு. ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முக்கியமானது எது, முக்கியமானது இல்லாதது எது, அந்த மாதிரி மட்டும் படித்தா போதும். ஸோ அதை நான் என்ன சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மறக்காம பாருங்க, முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போடுங்க. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா நேஷனல் சிம்பிள்ஸ். ஸோ நேஷனல் சிம்பிள்ஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். டைகர் அனிமல்னா நேஷனல் அனிமல் அப்படின்னா டைகர், நேஷனல் பேர்ட் பீகாக். அதே மாதிரி அக்வாட்டிக் அனிமல், நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்ஃபின், ரிவர் டால்ஃபின். ஸோ அதே மாதிரி நேஷனல் ரெப்டைல் அப்படின்னு பார்த்தோம்னா கிங் கோப்ரா. அதே மாதிரி நேஷனல் ஃப்ளவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட்டஸ். அதே மாதிரி நேஷனல் ஃப்ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ. அடுத்து பார்த்தீங்கன்னா பேனியான் ட்ரீ, நேஷனல் ட்ரீ அப்படின்னா பேனியான் ட்ரீ. ஸோ கேஞ்சஸ் நேஷனல் ரிவர் அப்படின்னு பார்த்தோம்னா கேஞ்சஸ். ஸோ இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது எப்பப்போ எந்த இயரில் பார்த்தீங்கன்னா அவங்க இது பண்ணியிருக்காங்க, அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, ஓகே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ பீகாக் சாங்சுரி, பீகாக்னு மட்டுமே ஒரு சாங்சுரி இருக்குது. அது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா விராலிமலை, புதுக்கோட்டை, தமிழ்நாட்டில் இருக்க புதுக்கோட்டை இருக்கு இல்லையா, அங்கே இருக்க விராலிமலையில் ஒரு பீகாக் சாங்சுரி வந்து இருக்கு. ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகே, நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பீகாக் வந்து நம்மளோட நேஷனல் பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இட்ஸ் பியூட்டி, ஸ்டேட்லி அப்பியரன்ஸ் அண்ட் இட்ஸ் ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல் ஓவர் இந்தியா மேக்ஸ் இட்ஸ் அவர் நேஷனல் பேர்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட அழகு, ஸ்டேட்லி அப்பியரன்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு ஆல் ஓவர் இந்தியா. ஸோ அதனால இது நேஷனல் பேர்ட் அப்படின்றாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவர் டால்ஃபின். ரிவர் டால்ஃபின் பார்த்தீங்கன்னா நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பாருங்க, ஜஸ்ட் லைக் பேட்ஸ் தே யூஸ் த அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ் டு கேட்ச் த ப்ரே, தே ஆர் எசென்ஷியலி பிளைண்ட். எதுன்னு பார்த்தீங்கன்னா டால்ஃபின்ஸ் இருக்கு இல்லையா, அது டால்ஃபின்ஸ் பார்த்தீங்கன்னா பேட் மாதிரி, பேட்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணணும், அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ் யூஸ் பண்ணி அதோட இதையை வந்து பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டால்ஃபின்ஸ் வந்து கிட்டத்தட்ட அது வந்து கண்ணு தெரியாது, எசென்ஷியலி பிளைண்ட் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கேஞ்சஸ் வந்து நிறைய பாரதியாரோட சாங்ஸ்ல இருக்கு அப்படின்றாங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அதோட லென்த் 2525 கிலோமீட்டர். ஸோ நம்ம இதுதானே 2525 கிலோமீட்டர். அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லாங்கஸ்ட் ரிவர்னா கேஞ்சஸ் தான். ஸோ பிரம்மபுத்திரா வந்து 2900 கிலோமீட்டர். பட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்தியாவில் ஃப்ளோ ஆகாது. ஓகேங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஃபுல்லாக ஃப்ளோ ஆகுற மாதிரி இருக்கிறதுனால தான் இது வந்து லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்றாங்க. பிரம்மபுத்திரா வராது. ஸோ பிரம்மபுத்திரா பார்த்தீங்கன்னா 2900 கிலோமீட்டர் ஆனால் அதோட லென்த்து. ஸோ வந்து கேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 2525 கிலோமீட்டர், பிரம்மபுத்திரா 2900 கிலோமீட்டர். ஓகே, இது அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இமாம் பசந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் மேங்கோ வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா முகல் இருக்காங்க, முகல்ஸ் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெரைட்டி தான் இந்த இமாம் பசந்த் அப்படின்றது. ஸோ கேட்கலாம் இமாம் பசந்த், இல்லை கீவேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமாம் பசந்த். அது என்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா மேங்கோவோட வெரைட்டி. அது எந்த டைம்ல வந்து கல்டிவேட் பண்ணாங்கன்னா முகல் ரைன்ஸ்ல வந்து போனா ராயல் ஃபேமிலி மட்டும் சாப்பிட்ற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு இதான ஒரு மேங்கோ வெரைட்டி அப்படின்றாங்க. ஓகே, அடுத்து ஓகே இது பாருங்க, அதே மாதிரி பேனியன் ட்ரீ வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ரொம்ப வந்து ஓல்டஸ்ட், பிக் அண்ட் ஓல்டஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்கத்தாவில் ஹவுரா அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு, இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு. அங்கே ஒரு பேனியன் ட்ரீ இருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப பெருசான ஒரு பேனியன் ட்ரீ அப்படின்றாங்க. பேனியன் ட்ரீ பார்த்தீங்கன்னா நம்மளோட நேஷனல் ட்ரீ. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க, ஹவுரா கல்கத்தா இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன். அதே மாதிரி அடையார், சென்னையில் அடையார் இருக்கு இல்லையா, அங்கேயே வந்து ஒரு பெரிய பேனியன் ட்ரீ வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிங் கோப்ரா பற்றி சொல்கிறாங்க. அதாவது கூடு கட்டி வாழும் ஒரே ஒரு பாம்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் கோப்ரா தான். அது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரெப்டைல்லே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான நெஸ்ட் ஒரு கூண்டு அதை கட்டி
ரீப்ரொடியூஸ் பண்ற ஒரே ஒரு ரெப்டைல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கிங் கோப்ரா தான். கிட்டத்தட்ட 18 அடி வந்து பார்த்தீங்கன்னா நீளம் வரைக்கும் இருக்கும். ரொம்ப ஒரு பாய்சனஸான ஒரு ஸ்னேக். ஸோ வந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஒன்லி ரெப்டைல் தட் பில்ட்ஸ் அ நெஸ்ட் ஆஃப் இட்ஸ் ஓன் அண்ட் ரீப்ரொடியூஸ் அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா கிங் கோப்ரா. அதே மாதிரி அதோட ஆவரேஜ் லென்த் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 18 feet. அதே மாதிரி கிங் கோப்ரா பார்த்தீங்கன்னா நேஷனல் ரெப்டைல். அடுத்து இந்த பேஜ் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது. இந்த பேஜ் தான் நேஷனல் சிம்பிள்ஸ் எப்போ அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயரோட கொடுத்துப்பாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து கேட்டது. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா பேனியன் ட்ரீ, இங்க பாருங்க பேனியன் ட்ரீ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லோட்டஸ், மேங்கோ. ஓகே, நீங்க சொல்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் பேனியன் ட்ரீ, லோட்டஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேங்கோ. இது மூணுமே பார்த்தீங்கன்னா 1950 வந்துடும். ஒரே இயர் தான் வரும். ஈஸியாக இருக்கா? பேனியான், லோட்டஸ், மேங்கோ, இது மூணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பீகாக் பார்த்தீங்கன்னா 1963 வரும். இதே வந்து டைகர் பார்த்தீங்கன்னா 1973. ஈஸியாக இருக்கா? 63-73 பீகாக், டைகர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேஞ்சஸ், ரிவர் கேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2010 வரும். சரி, 2008. ஓகேங்களா? அதே மாதிரி எலிஃபண்ட், ரிவர் டால்ஃபின், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 2010. ஓகேங்களா? ஸோ லாக்டோபேசிலஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டோபேசிலஸ் அப்படின்றது ஒரு பாக்டீரியா. அது பார்த்தீங்கன்னா நேஷனல் ஒரு நிமிஷம் நேஷனல் மைக்ரோ ஆர்கானிசம், ரைட், நேஷனல் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நேஷனல் மைக்ரோ ஆர்கானிசம் லாக்டோபேசிலஸ், அது பார்த்தீங்கன்னா 2012. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. பேனியான், லோட்டஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேங்கோ. ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரத்தில் பூ வச்சு அது அந்த பழமாக பழுத்துச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ மரம், பூ வச்சு பழம். ஓகேங்களா? ஸோ அதில் மூணுமே பார்த்தீங்கன்னா 1950. அடுத்து பார்த்தீங்கன்னா மயில், பீகாக் 1963. அதுக்கப்புறம் டைகர் பார்த்தீங்கன்னா 1973. 10 வருஷம் டிஃபரன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவர் 2008. ரிவர் வந்து எப்படி ஓடுது? இப்படி ஓடுது, 8 மாதிரி ஓடுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி எலிஃபென்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர் டால்ஃபின், இது ரெண்டுமே 2010 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாக்டோபேசிலஸ் பார்த்தீங்கன்னா 2012. ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏன் வந்து அதை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேனியன் ட்ரீ ஏன் சூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் ப்ரைட் அண்ட் ஹேஸ் மெனி மெடிஷனல் வேல்யூஸ். மெடிஷனல் வேல்யூ நிறையா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிம்பிள் ஆஃப் ப்ரைட் அப்படின்றாங்க. ஸோ கொஸ்டின் வந்து கேட்கலாம், which tree is considered as symbol of pride? which tree is symbol of pride of our India அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். பேனியன் ட்ரீ. வேற எப்படி கொஸ்டின் கேட்கலாம், why பேனியன் ட்ரீ is selected as our national tree அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ பிகாஸ் இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் ப்ரைட். ஆப்ஷன் என்ன கொடுத்துருங்களோ அதை பேஸ் பண்ணி, இல்லை மெடிசினல் வேல்யூ இதை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா லோட்டஸ். லோட்டஸ் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டி வாட்டர், அதாவது பார்த்தீங்கன்னா சேத்துல வந்து வளர்ந்தாலுமே அதோட பூ பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதை என்ன பண்ணுறாங்க, ஃப்ளவர்லேருந்து சூஸ் பண்ணுறாங்க. பீகாக் பார்த்தீங்கன்னா இதோட நேட்டிவிட்டி வந்து ஏசியா. அதே மாதிரி ஒரே வால் இருக்கிற ஒரே ஒரு பறவை அப்படின்னு பார்த்தோன்னா பீகாக், அதனால அதை செலக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டைகர் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட் ஸ்பீஷீஸ்லேயே லார்ஜஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகர் தான். அதுதான் லயனோட பெருசு அது. ஓகேங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் டைகர்ஸ் பாப்புலேஷன் வேர்ல்டுல 70% ஆஃப் டைகர் பாப்புலேஷன் இந்தியாவில் தான் இருக்குது. அதனால தான் வந்து அதை சூஸ் பண்ணாங்க. நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட், இந்தியா ஹேஸ் 70% ஆஃப் டைகர் பாப்புலேஷன் இன் த வேர்ல்டு அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் ஏன் சூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நேட்டிவ் டு மெயின்லேண்ட் ஏஷியா அண்ட் பிளேஸ் எ கிரிட்டிக்கல் ரோல் இன் மெயின்டைனிங் த ரீஜன்ஸ் ஃபாரஸ்ட். நம்ம தமிழில் கூட படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ ஒரு காடு வந்து வளமாக இருக்குன்னா அது காரணம் பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அது சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ரிவர் கேஞ்சஸ் ஏன் சூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ பெரினியல் ரிவர்.
வத்தாத ஒரு நதி. அந்த மாதிரி நிறைய கேபிட்டல்ஸ் வந்து அதோட பேங்க் அந்த ரிவர் ஒரு ஆத்தங்கரையில தான் நிறைய வந்து ஃப்ளரிஷ் ஆயிருக்கு அப்படின்னு இருக்காங்க. அதனால சூஸ் பண்ணியிருக்காங்க. ரிவர் டால்ஃபின் ஏன் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ரிலேபிள் இண்டிகேட்டர் ஆஃப் ஹெல்த் ஆஃப் த என்டையர் ரிவர் ஈகோ சிஸ்டம். இட் இஸ் இன் என்டேஜர் லிஸ்ட். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒன்றுமே. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் த ரிலேபிள் இண்டிகேட்டர் ஆஃப் த ஹெல்த் ஆஃப் த என்டையர் ரிவர் ஈகோ சிஸ்டம் கேட்டாங்கன்னா ரிவர் டால்ஃபின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது என்டேஞ்சர் லிஸ்ட்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. இது என்டேஞ்சர் லிஸ்ட்ல இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா லாக்டோபேசிலஸ் ஏன் இது செலக்ட் பண்ணாங்க நேஷனல் மைக்ரோ ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃப்ரெண்ட்லி பாக்டீரியா. அதாவது லாக்டிக் பால் வந்து புளிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லாக்டோபேசிலஸ் நிறைய நம்ம எக்கனாமிக் வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருக்கு இல்லையா, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால லாக்டோபேசிலஸ். அடுத்து கிங் கோப்ரா, இது ரொம்ப முக்கியமானது. ஸோ கிங் கோப்ராவோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு கேட்பாங்க. ஹோபியோபேங்கஸ் ஆனா. ஹோபியோபேங்கஸ் ஆனா. ஓகே. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் வெனமஸ் ஸ்கேன், உலகத்திலே ரொம்ப நீளமானது அதே மாதிரி வெனமஸ் ஸ்னேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் கோப்ரா தான். இது மேக்ஸிமம் எங்கே வாழுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட் அண்ட் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியாவில் வாழுது. அடுத்து மேங்கோ ஏன் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் ஏ, சி அண்ட் டி இது மூணுமே பார்த்தீங்கன்னா அதில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பிளைன்ஸில் தான் அதிகமாக இதை கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ ஏசிடி அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோவை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்றாங்க. ஸோ ஒன்றும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமானது. பேஜே முக்கியம், நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்குற ஒரு இது. ப்ரீவியஸ் கொஸ்டின்ல வந்து அடிக்கடி கேட்குறாங்க, மேட்சாவே கேட்டுருவாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா அனிமல், இந்த பக்கம் பேர்டு. ஸோ வந்து ஒரு மேட்ச்ல வந்து கேட்பாங்க. ஸோ இந்த பக்கம் அனிமல், பேர்ட், ஃப்ளவர், ட்ரீ அப்படின்னு கொடுத்துட்டு இந்த பக்கம் மாற்றி மாற்றி கொடுத்து கேட்டிருக்காங்க ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ அனிமல் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுது. ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, தமிழ்நாடுது. ஸோ நீலகிரி தார். ஓகேங்களா? அடுத்து எமரால்டு டவ், வெறுடவ் இல்லை எமரால்டு டவ், மரகத புதா. அது கலரே பாருங்க ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்கும், மரகதம் இருக்கு இல்லையா அது கலரில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோரியஸா சூப்பர்பா ஃப்ளவர். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரீ பார்த்தீங்கன்னா பாம் ட்ரீ இல்லையா, அதை பால்மேரா ட்ரீ அப்படின்னு இருக்காங்க. ஸோ பாம் ட்ரீ, பனை மரம். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஒரு முக்கியமான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஃப்ளாக். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நேஷ்னல் ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா ட்ரை கலர், மூணு கலர் இருக்கனால தான் ட்ரை கலர். அந்த த்ரீ கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா சேம் வித்தில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ரான் டு ஒயிட் டு க்ரீன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் வித், அதோட வித்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஹரிசாண்டலாக வந்திருக்கும், ஹரிசாண்டலாக இருக்கு. ஸோ இப்போ டாப்ல என்ன இருக்குன்னா சாஃப்ரான் கலர், நடுவில் ஒயிட் கலர், அடுத்து லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கலரும் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் இருக்கு. சாஃப்ரானுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா வேலர் அண்ட் சாக்ரிஃபைஸ். ஓகேங்களா? ஸோ வேலர் அண்ட் சாக்ரிஃபைஸ். ஓகேங்களா? அடுத்து க்ரீன்னாலே நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஃபர்டிலிட்டி அண்ட் ப்ராஸ்பரிட்டி. அடுத்து ஒயிட்னாவே நம்மளுக்கு என்னன்னு தோணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பியூரிட்டி, பியூரா இருக்கு. அதே மாதிரி ஹானஸ்டி, பீஸ். ஓகேங்களா? அதே மாதிரி அசோகா சக்ராவுக்கு ட்ரூத் அண்ட் பீஸ்ன்னு வரும். அதே மாதிரி ஒயிட் கலருக்கும் பீஸ் அண்ட் பியூரிட்டி அப்படின்னு சொல்லி ஹானஸ்டி வரும். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸோ வந்து ஹானஸ்டி, பீஸ் அண்ட் பியூரிட்டி இது பார்த்தீங்கன்னா ஒயிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரூத் அண்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா அசோக சக்ரா. அது என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ, ஸ்கை ப்ளூ கிடையாது, நேவி ப்ளூ. ஓகேங்களா? சரி, ஓகே. நேவி ப்ளூவா ஸ்கை ப்ளூவான்னு கரெக்டாக பார்க்கணும். ஸோ நேவி ப்ளூ. ஓகே. அது மட்டும் இல்லாமல் அதோட ப்ரப்போர்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா இது லென்த்தா, இது லென்த்து, இது பார்த்தீங்கன்னா பிரெத்து, அந்த ப்ரப்போர்ஷன் தான் சொல்கிறாங்க. ஸோ லென்த்து இஸ் டு பிரெத் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே லென்த் என்ன இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். பிரெத் எப்பவுமே சின்னதாக தான் இருக்கும். 3:2 ரொம்ப ஒரு முக்கியமானது. இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நேஷனல் ஃபிளாக்ஸ் வித் அண்ட் லென்த் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு 3:2, 2:3, 1:2 அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம 3:2 தான் படிச்சோம்னு பார்ப்போம். பட் கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்க, வித் அண்ட் லென்த் தான் கேட்டிருக்காங்க, பிரெத் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வித் என்னது 2, லென்த் என்னது 3, 2:3 தான் அப்போ ஆன்சர். ஸோ லென்த்து வித்து கேட்டிருக்காங்களா, வித்து லென்த்து கேட்டிருக்காங்க பார்க்கணும். ஸோ லென்த்து தான் எப்பவுமே அதிகமாக இருக்குன்றதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இது போட்டுடலாம். இப்படி தான் கொஸ்டின் வந்து குழப்புவாங்க. ஸோ அசோக சக்ரா அதாவது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்லேயே எப்படி கொடுத்துருக்காங்க தெரியுங்களா. ஸோ அதாவது வந்து இங்கே லென்த்து வித் ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வித் லென்த் ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா. ஸோ அதனால தான் சொன்னேன், இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கரெக்டாக பார்த்து பண்ணணும். அதே மாதிரி அசோக சக்கரா இருக்கு இல்லையா, அதில் எத்தனை ஸ்போக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24. 1 2 2 2 2 4. ஈஸியாக ஞாபகம் இருக்கா? அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பாருங்க, who has been given the right to manufacture the national flag? நேஷனல் ஃபிளாக் மேனுஃபேக்சர் பண்ண யாருக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த காதி டெவலப்மெண்ட் அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன், கேடி அண்ட் விஐசின்னு சொல்லுவாங்க. காதி டெவலப்மெண்ட் அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க நேஷனல் ஃபிளாகை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா 4 யூனிட்ஸ் வந்து அந்த லைசன்ஸ் வந்து இருக்குது. 4 யூனிட்ஸ்க்கு வந்து இருக்குது. ஓகேங்களா, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நேஷனல் எம்ப்ளம். நேஷனல் எம்ப்ளம்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், அந்த 4 புள்ளி இருக்கும் இல்லையா, அந்த இது சிங்கம் இருக்கு இல்லையா அது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இது பார்க்கும்போது தெரியும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா 4 லைன்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஆக்சுவலி பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது, எப்படி பார்த்தாலுமே நம்மளுக்கு 3 லைன் மட்டும் தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ சூர்யா சொல்கிற மாதிரி 4வது லைனை பார்க்காதுன்ற மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியாது ஒரே டைமில் பார்க்கும்போது. ஸோ அதான் வந்து மொத்தம் வந்து 4 லைன்ஸ் இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட நேஷ்னல் எம்ப்ளம். இது நேஷ்னல் எம்ப்ளம். இதை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க, அப்பர் பார்ட் லோயர் பார்ட்னு 2ஆக பிரிக்கிறாங்க. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா சத்தியமேவை ஜெயத்தே அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. சத்தியமேவே ஜெயத்தின்னு இன்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க பாட்டமில். அதுக்கு அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரூத் அலோன் ட்ரியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா, அதாவது உண்மை தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. ஸோ அந்த அப்பர் பார்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா 4 சிங்கம் இருக்கும். நார்த் டைரக்ஷன், சவுத் டைரக்ஷன், ஈஸ்ட் வெஸ்ட் 4 டைரக்ஷனையும் 4 சிங்கம் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா சர்க்குலர் பெடஸ்டல் இருக்கும். இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து சர்க்குலர் இதில் இருக்கும், சர்க்குலரில் இருக்கும். ரெக்டாங்குலர் இருக்குமா சர்க்குலர் இருக்குமான்னு கேட்பாங்க. சர்க்குலர் பெடஸ்டல். 1 can only see 3 லைன்ஸ் சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ 3 லைன் தான் வந்து நம்ம பார்க்க முடியும். அடுத்து பார்த்தோன்னா இங்கே கீழே இருந்து இது வந்து அப்பர் பார்ட் முடிச்சாச்சு. லோயர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எலிஃபென்ட் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எலிஃபென்ட்டு இங்கே வந்து நம்மளுக்கு தெரியுதா, ஹார்ஸ் ஒன்று இருக்குது, இங்கே சிங்கம் ஒன்று இருக்குது. இது இல்லாமல் எலிஃபென்ட் ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா புல் ஒன்று இருக்குது. ஸோ வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ எலிஃபென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது எலிஃபென்ட். ஹார்ஸ்னாவே என்னது, வேகம், ஸ்பீடு. புல்னாவே என்னது, என்ன பண்ணும், வண்டி இழுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யும், ஹார்ட் ஒர்க். லயன்னாவே என்னது, ஒரு ப்ரௌடான ஒரு க்ரீச்சர். ஸோ வந்து மெஜஸ்டிக். ஸோ ஒன்றுக்கு ஒரு அர்த்தம். ஸோ அது வந்து எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வீல் ஆஃப் ரைட்டியஸ்னஸ் அப்படின்வாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கும், இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் இது இருக்கும் அப்படின்றாங்க. இது என்னன்னு கேட்கலாம், வீல் ஆஃப் ரைட்டியஸ்னஸ். ஓகே, திஸ் எம்ப்ளம் இஸ் ஃபவுண்ட் அட் த, எங்கெங்கெல்லாம் இந்த எம்ப்ளம் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஆஃப் கவர்மெண்ட் கம்யூனிகேஷன், அது மாதிரி இந்தியன் கரன்சி அண்ட் பாஸ்போர்ட்ல இந்த எம்ப்ளம்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஸோ கொஸ்டின் கேட்கலாம், எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்றதுல ஆட் மேன் அவுட் மாதிரி கேட்டாங்கன்னா அது பார்க்கணும். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆட் மேன் அவுட் ஈஸியாக பண்ணிடலாம். கவர்மெண்ட் கம்யூனிகேஷன், இந்தியன் கரன்சி அண்ட் பாஸ்போர்ட். ஓகேங்களா. ஸோ ஓகே, அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பாக்ஸ் கொஸ்டின் பாருங்க. கொடிக்காத்த குமரன் நம்மளுக்கு நல்லாவே தெரியல, திருப்பூர் குமரன், அவர் தான் கொடிக்காத்த குமரன் வாங்க. அவர் பிறந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடுல இருக்க சென்னிமலை டிஸ்ட்ரிக்ட். சரி, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க சென்னிமலை. அந்த நம்ம பாளையக்காரர்ல கூட பார்ப்போம் இல்லைங்களா, பேர் என்ன, ஸோ வருவார் ஒரு தீரன் சின்னமலை, ரைட்டு, தீரன் சின்னமலை. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இங்கே தான், சென்னிமலை ஆஃப் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தான். இவரும் வந்து திருப்பூர் குமரனும் அங்கே தான். ஓகேங்களா. ஸோ வந்து இவர் வந்து ஓகே ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1932 பார்த்தீங்கன்னா காந்திஜி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, நம்ம படிச்சுக்கொள்ளே எர்வின் இதுக்கப்புறம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் கண்ட்ரியில் வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூர் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. அப்போ வந்து என்னாகுன்னு பார்த்தோம்னா இறந்து போயிடுவார், போலீஸ் அட்டாக்ல வந்து இறந்து போயிடுவாரு. அவர் உயிரிழக்கிற நிலைமையில கூட பார்த்தீங்கன்னா அந்த கொடி வந்து மண்ணில் படக்கூடாதுன்னு அதை பிடிச்சிக்கிட்டே வந்து இறந்து போயிருப்பாரு. அதனால தான் அவர் கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் நினைவா வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டல் ஸ்டாம்ப் ஆன் இஸ் சென்டினரி இயர், அதாவது அவரோட சென்டினரி இயர் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் சென்டினரி இயர்னா இந்த 100 வருஷம் ஏஜ் ஆகும் இல்லையா. ஸோ அந்த இயர்ல பார்த்தீங்கன்னா அவரோட நினைவார்த்தமாக ஒரு போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து அவரோட பேர்ல வந்து இது பண்ணியிருக்காங்க, அவரோட சாக்ரிஃபைஸ் அண்ட் டெடிகேஷனுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இயர் வந்து டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லைனாலும் காந்தி இர்வின் ஃபேக்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க 1931 இல்லையா. ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க, அந்த 1931 டக்குன்னு ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் பாக்ஸ்னாலே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டது தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபிளாகை வந்து டிசைன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிங்களி வெங்கையா
ஆந்திர பிரதேச சேர்ந்த பிங்களி வெங்கையா அப்படின்றவர் தான் நேஷனல் பிளாக் டிசைன் பண்ணவர். அதே மாதிரி டிசைன் பண்ணார் இல்லையா, ஸோ அதை ஃபர்ஸ்ட் எங்க அதை வியூ பண்ணாங்க, எங்க நெஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க குடியாத்தம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது எல்லாமே. ஓகேங்களா, சரி ஓகே. இந்த நெஞ்சாங்க இல்லையா இந்த பிளாக், இதை ஃபர்ஸ்ட் யார் ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரு. எப்பன்னு பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு 15/8/1947 ரெட் ஃபோர்ட் டெல்லியில. ஓகேங்களா, ஸோ நம்ம படிச்சிருப்போம். பிரைம் மினிஸ்டர் தான் பாத்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட்ல ஏத்துவாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ராஷ்டிரபதி பவன்ல பிரசிடென்ட் ஏத்துவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அவங்க வந்து குடியரசு தினத்துல ஏத்துவாங்க, இவங்க பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டேல ஏத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசம் நம்ம பார்த்தோம் போன லெசன்ல பார்த்தோம் இல்லையா, அதுதான். ஓகேங்களா, ஸோ வந்து அது வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். நம்ம யோசிக்கப்போம் ஏன் வந்து இவங்க தானே பிரசிடென்ட் தானே ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் தானே, இவங்க ஏன் ஏற்றணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. ஸோ அதுதான், ரெண்டு பேரும் முக்கியமான ஒரு அங்கம் ஸோ ஒரு கண்ட்ரில. ஸோ அப்போ வந்து அவங்க ஒரு இடத்துல ஒரு டைம், அது அவங்க ரிபப்ளிக் டைம்ல ஏற்றுவாங்க, இவங்க பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே போய் ஏற்றுவாங்க. ஓகேங்களா, சரி ஓகே. இது எப்பன்னு பார்க்கணும், நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு இல்லையா அன்னைக்கு ரெட் ஃபோர்ட் டெல்லியில ஏற்றினாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எங்க இருக்கு இப்போ, அந்த ஃபர்ஸ்ட் வியூ பண்ண அந்த கொடி இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில இருக்க செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் மியூசியம் இருக்கு இல்லையா, அங்க வந்து இப்போ வந்து எக்ஸிபிட்காக வச்சிருக்காங்க, நம்ம போய் வேடிக்கை பார்க்கலாம். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எக்ஸிபிட்டுக்கு வச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் மியூசியம்ல வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து இது பாருங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம 4 லைன்ஸ் வந்து எடுத்தாங்க இல்லையா, இதுக்கு ஏதோ ஒரு ஐடியா உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அது எங்க இருந்து எடுத்துக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகா, சாரநாத் பில்லர் ஆஃப் அசோகான்னு சொல்லிட்டு நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா அங்க இருந்தா எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ அந்த பில்லர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரநாத் மியூசியம்லேயே வச்சுட்டாங்க. சாரநாத் பில்லர் ஆஃப் அசோகா தூக்கிட்டு போய் சாரநாத் மியூசியம்லேயே வச்சுட்டாங்க. ஸோ அங்கிருந்து இன்ஸ்பயர் ஆனது அந்த 4 லைன்ஸ். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ் கொஸ்டின். ஓகே, அடுத்து பார்க்கலாம். இங்க பாருங்க. ஓகே, இங்க பாருங்க, இது முக்கியமான பாயிண்ட், இதை விட்டுட்டோம் பாருங்க. அதாவது பார்த்தோன்னா நேஷனல் எம்ப்ளம் வந்து இப்போ வந்து நேஷனல் எல்லாமே எப்பப்ப அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இயர் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப முக்கியமானது தான். நேஷனல் எம்ப்ளம் எப்போ அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி 1950 வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் எம்ப்ளம் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இதே பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆந்தம் எப்போ அக்செப்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 24/1/1950. ஓகேங்களா, ஸோ வந்து ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ரெண்டு நாள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை பின்னாடி பார்ப்போம். பட் இருந்தாலும் வந்து சும்மா இது ரெண்டு சேர்த்து படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ரிபப்ளிக் டே அன்னைக்கு. ஓகேங்களா, ஸோ கான்ஸ்டியூண்ட் வந்து எல்லாம் கையெழுத்தாச்சு, எல்லாம் ஓகே ஆச்சுலையே. அப்போ அந்த டைம்ல வந்து நேஷனல் எம்ப்ளமா ஓகே பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே. ஓகேங்களா, அது 2 நாள் முன்னாடியே நேஷனல் ஆந்தம் ஓகே பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அதை பற்றி நெக்ஸ்ட் பார்க்குறோம். ஸோ ஜனகணமன அப்படின்றது நம்மளோட நேஷனல் ஆந்தம், நம்மளுக்கு நல்லா தெரியும். இது என்ன சிம்பலைஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா சவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் அவர் நேஷன். இது யார் எழுதுனாங்கன்னு பார்த்தோம்னா பெங்காலில ரவீந்திரநாத் தாகூர் வந்து எழுதிப்பார். ரவீந்திரநாத் தாகூர் எழுதுறான்னு தெரியும், பட் அவர் எழுதுனது பார்த்தீங்கன்னா பெங்காலில தான் எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அதை ஹிந்தியில வந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க. டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும் இல்லையா, 24/1/1950 வந்து நடந்திருக்கும். 24/1/1950 அப்போ வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ 24/1/1950 பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆந்தம் அக்செப்ட் பண்ணாங்க. 26/1/1950 நேஷனல் எம்ப்ளம் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. ரொம்ப முக்கியம். அடுத்து ஓகே, சரி ஓகே, நம்ம நேஷனல் ஆந்தம் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இது நம்ம எப்போ வேணாலும் பாடலாமா, எப்படி வேணாலும் பாடலாமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. 3 ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தா இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ 52 செகண்ட்ஸ்ல வந்து பாடி முடிச்சிடணும். அந்த டியூரேஷன் அவ்வளோதான். அதெல்லாம் வந்து 52 செகண்ட்ஸ்குள்ள பாடி முடிச்சாதான் அது பக்காவான ஒரு நேஷனல் ஆந்தம். ஓகேங்களா, அதே மாதிரி நேஷனல் ஆந்தம் பாடும்போது எல்லாருமே ஸ்ட்ரைட்டா அட்டென்ஷன்ல நிற்கணும். அதை ஸ்டாண்ட் எரெக்ட் வைல் சிங்கிங். அடுத்து ஒன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் வைல் சிங்கிங். எத்தனை பேர் இது புரிஞ்சு பாடிக்காங்கன்னு தெரியல, பட் வந்து அதோட அர்த்தம் புரிஞ்சுதான் வந்து பாடணும் அப்படின்றாங்க. இது 3 ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, அடுத்து இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க. சரி ஓகே, நேஷனல் ஆந்தம் அக்செப்ட் பண்ணது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியால அக்செப்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம 24/1/1950 பார்த்தோமா. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பாடியிருக்காங்க. ஓகே, எப்பன்னு பார்த்தீங்கன்னா 27/12/1911 பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் கமிட்டியில பாடியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரே பாடியிருப்பாரு.
ஓகேங்களா. விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 24/1/1950 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளால நேஷனல் ஆந்தமா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அது ஒரு பாட்டு. ஓகேங்களா. ஒரு நேஷனல் சம்மந்தமான நம்ம நேஷனல் சம்மந்தமான ஒரு பாட்டு. அது எப்போ ஏற்கனவே பாடிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27/12/1911 கொல்கத்தா கமிட்டி, காங்கிரஸ் கமிட்டி. ஓகேங்களா. காங்கிரஸ் கமிட்டியில பாடிட்டாங்க. ஓகேங்களா. வித்தியாசம் புரிஞ்சு பார்த்துக்கணும். கொஷின் வந்து பக்காவா பார்த்து பண்ணும். ஓகேங்களா. சரி, ஓகே. இதுக்கு அடுத்து நேஷனல் ஆந்தம். ஓகே. நேஷனல் சாங்னு ஒண்ணு இருக்கு. வந்தே மாதரம் அப்படின்னு வருமா, அதுதான் வந்து நம்மளோட நேஷனல் சாங். நேஷனல் ஆந்தம் வேற, நேஷனல் சாங் வேற. இது யார் கம்போஸ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படின்றவர் தான். ஓகேங்களா. ஆக்சுவலி என்னதான் நேஷனல் ஆந்தம் நம்ம பாடினாலும் ஒரு எழுச்சி, ஒரு அந்த சுதந்திரத்துக்கான ஒரு எழுச்சி கொடுத்தது இந்த நேஷனல் சாங் தான். அந்த வந்தே மாதரம் அப்படின்னு தான். ஓகேங்களா. ஸோ அதனாலதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனகணமனோட ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல வந்து இது இருக்கணும் அப்படின்வாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா இதை பத்தி வந்து அப்ப பிரசிடென்டா இருந்தார் இல்லையா ஃபர்ஸ்ட் ராஜேந்திர பிரசாத், அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 24/1/1950 தான் என்ன பண்ணாங்க, நேஷனல் ஆந்தம் வந்து அக்செப்ட் பண்ணாங்க இல்லையா. அப்புறம் அவர் என்னன்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னா, the song Vande Mataram, which has played a historic part in the struggle for Indian freedom, shall be honored equally with Janagana Mana and shall have equal status with it அப்படின்றாங்க. இது வந்து அவங்க வந்து இது பண்ணல, வந்தே மாதரம் வந்து நேஷனல் ஆந்தமா பண்ணல. பட் நேஷனல் சாங்கா ஓகே பண்ணிட்டு நேஷனல் அந்த ஜனகணமன எந்த அளவுக்கு முக்கியமோ ஈக்குவல் இது இருக்கோ அதே மாதிரி ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொண்டது தான் இந்த நேஷனல் சாங். ஏன்னா நம்ம எழுச்சி ஊட்டினா இந்த பாடல் வந்து ரொம்ப முக்கியமானது, ஈக்குவல் ஸ்டேட்டஸோட உடையது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. அந்த அதாவது வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஆந்தமா ஓகே பண்ணியிருப்பாரு. அதே டேட்ல வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. சரி, அடுத்து நேஷனல் பிளட்ஜ் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி, ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், நம்ம ப்ரேயர்ல சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நேஷனல் பிளட்ஜ். இது யாரு எழுதுனாங்க பாத்தீங்கன்னா பிடிமாரி வெங்கட சுப்பராவ். தெலுங்குல வந்து எழுதியிருப்பாங்க, நம்மளுக்கு இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து ஒரு மாதிரி குழப்பற மாதிரி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது, பட் ஈஸி தான். இதை நம்ம சின்ன வயசுல படிச்சதுன்றதுனால ரொம்ப கஷ்டம். ஓகே, இது முக்கியமான பாயிண்ட் விட்டோம் பாருங்க. அந்த சாங் இருக்கு இல்லையா, நேஷனல் சாங் வந்தே மாதரம், இது வந்து பாத்தீங்கன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதின ஒரு ஃபேமஸான நாவல் தான் அனந்த் மேத்தா அப்படின்னு சொல்லிட்டு, அதுல இருக்க ஒரு பாட்டு தான் வந்து இந்த வந்தே மாதரம் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ப்பா, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. இது ஓகே. நேஷனல் பிளட்ஜ் சொன்ன மாதிரி எழுதுனதுதான் பிடிமாரி வெங்கட சுப்பராவ், தெலுங்குல வந்து எழுதியிருக்காரு. இது ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்து பார்த்தா நேஷனல் மைக்ரோ ஆர்கானிசம் பத்தி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ 2012 அக்செப்ட் பண்ணான்னு சொல்லிட்டு, அது வந்து கேர்டு, நான் சொன்னோம் இல்லையா, பாலை வந்து தயிரா திரிய வைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லாக்டோபேசிலஸ் டெப்ரியக்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பெசிலஸ் தான். அதாவது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது ஒரிஜினல் பேரே பார்த்தீங்கன்னா டெல்பிரியக்கி தான். ஓகேங்களா. இந்த லாக்டோ அப்படின்றது பாத்தீங்கன்னா பால் இது பண்றதுன்றதுனால அந்த பாலோட சயின்டிபிக் நேம் தான் லாக்டோ. இந்த பெசிலஸ்ன்றது பாத்தீங்கன்னா அதோட ஷேப் வந்து பெசிலஸ், இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கு இல்லையா. ஸோ அதனால இது வந்து பெசிலஸ். அதோட ஒரிஜினல் நேம் பாத்தீங்கன்னா டெல்பிரியக்கி அப்படின்றது தான். ஓகேங்களா. பாத்துக்கோங்க, ஃபுல் நேம் வந்து பாத்துக்கோங்க, ஃபுல் நேம் முக்கியம். ஸோ லாக்டோபேசிலஸ்ன்றது காமனான ஒரு நேம் தான். ஓகேங்களா. சரி, ஓகே. இது நம்ம நேஷனல் மைக்ரோ ஆர்கானிசமா எந்த ஏன்னு பார்த்தீங்கன்னா 2012 அக்செப்ட் பண்ணாங்க, நம்ம நீ பார்த்துருப்போம். ஓகேங்களா. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன, அதாவது மில்க் வந்து என்னாச்சு, கெமிக்கல் ரியாக்ஷனுக்குள்ளார ஏதோ ஒன்று உட்பட்டு தான் என்னாச்சு அது தயிரா மாறுது இல்லையா. அது எந்த ஸ்ட்ரக்சரை வந்து மாத்துது, மில்கோட என்ன ஸ்ட்ரக்சரை மாத்துதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரோட்டீன் கண்டென்ட்டை மாத்துது. அதனால தான் தயிரா தெரியுது. அது வந்து புரோட்டீனை மாத்துதா இல்லை ஃபேட்டை மாத்துதா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபேட்டும் இருக்கு இல்லையா. செல்ஃப் ப்ரோட்டீன், அந்த ப்ரோட்டீன் சேஞ்சஸ் நடக்கிறதுனால தான் நம்மளுக்கு தயிரா தெரியுதுன்றதை தெரிஞ்சுக்கணும். அடுத்த முக்கியமான பாயிண்ட் அந்த மாதிரி. ஸோ கர்ட் நம்மளுக்கு நல்லாவே தெரியல, நம்ம ஜீரணம் பண்றதுக்கும் நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கும் தயிர் வந்து யூஸ் ஆகுதுன்றது தெரியும் இல்லையா. ஸோ அதான் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ முக்கியமான பாயிண்ட் தான் பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கரன்சி. நம்ம வந்து இந்த சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா. ஸோ அது வந்து அதுக்குன்னு ஒரு கதை இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ருபீஸ் யூஸ் பண்ற சிம்பிள். ஓகே. இப்போ டாலருக்கு எப்படி இப்படி போடுறோமா அந்த மாதிரிலாம் சிம்பிள்லாம் இருக்கு, அந்த மாதிரி நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா இது. ஓகேங்களா. ஸோ இது எப்போ ஃபர்ஸ்ட் கரன்சி வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 16th செஞ்சுரியில ஷேர்ஷா சூரி, நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. இவர் தான் நம்ம அந்த இந்திய நாணயத்தோட அந்த இதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது ஆணிவேர், அவர் தான் அவரோட இதுதான் இப்ப நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் ஷேர்ஷா சூரி. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்.
ஓகேங்களா. ஸோ 16th செஞ்சுரி என்னன்னு போட்டிருப்பாருன்னா ருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த ருப்பியா தான் நம்ம இப்போ ருப்பீஸ்ன்னு சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சிம்பிள் வந்து இதை அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த சிம்பிளை டிசைன் பண்ணியிருப்பாங்களே யாரோ ஒருத்தங்க, அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயகுமார் அப்படின்றவர், தமிழ்நாடு சேர்ந்த உதயகுமார் அப்படின்றவர். எப்போ இதை இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/7/2010. இது எக்கனாமிக்ஸில் ஒரு ப்ரீஃபாகவே கொடுத்துருப்பாங்க, ஒரு பாக்ஸ் கொஸ்டினாவே கொடுத்துருப்பாங்க. அவரோட ஊர் ஐஐடி சென்னை ஐஐடின்னு நினைக்கிறேன், அங்கே படிச்சிருப்பாரு. ஓகேங்களா. டிசைனிங் இதுலேயே அவர் படிச்சிருப்பாரு அவர். ஓகேங்களா. ஸோ 15/7/20 ரொம்ப முக்கியமாக இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ டேட்டோட படிச்சுக்கணும் 15/7/2010. இங்கே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அங்கே உங்களுக்கு மனப்பாடம் பண்ணிட்டு அவசியம் இல்லை. ஸோ 15/7/2010 டி உதயகுமார், தமிழ்நாடு சேர்ந்த ஒரு ஐஐடி கிராஜுவேட். ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ ஓகே, இதுக்கு இதை ஒரு ஏதோ ஒன்று அவர் இன்ஸ்பயர் பண்ணிக்கலையா, எதை வச்சு அவர் இது எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிசைன் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு தேவநாகரி லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இது. ஓகேங்களா. ஸோ ஓகே, தேவநாகரி லெட்டர். வேற என்ன இதில் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த லத்தீன் கேபிட்டல் லெட்டரான ஆர், இந்த ஆர் இருக்கு இல்லையா, இது வந்து லத்தீன் கேபிட்டல் லெட்டர்ன்றாங்க. இங்கிலீஷ் தான், பட் இது லத்தீன் கேபிட்டல் லெட்டர்னு சொல்றாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த இந்த ஹரிசாண்டல் கோடு இருக்குல்ல, இந்த வெர்டிகல் கோடு இருக்குல்ல, இதை தூக்கிட்டு எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா, அதுதான் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து ரெண்டு விஷயம். ஸோ இது வந்து என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, தேவநாகரி லெட்டர். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா, தேவநாகரி லெட்டர். ஸோ வந்து இது வேற என்ன இது பண்ணீங்கன்னா, அந்த லத்தீன் கேபிட்டல் லெட்டர் ஆர்ல அந்த இந்த லைனை மட்டும் எடுத்துட்டு வர்றது அதில் வரும். ஓகேங்களா. சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ருபீஸ்க்கான ஒரு இது. அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனல் கேலண்டர். ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் வந்து ஒரு இதாக தான் இருக்கும் ரொம்ப. ஆனால் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் எவ்வளோ சொல்லிக்க பார்த்தீங்களா, எல்லாம் இதுல தான் வரும். ஓகேங்களா. ரொம்ப முக்கியமானது. ஸோ நேஷனல் கேலண்டர் கொஞ்சம் தான், அவ்வளோதான். நேஷனல் கேலண்டரோட முடிஞ்சிடும். நேஷனல் ஹாலிடே இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஈஸியாக டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா during the reign of Emperor Kanishka, he began following a new calendar in the year 78 CE AD. அதாவது பார்த்தீங்கன்னா கனிஷ்கா, அதாவது எம்பரர் கனிஷ்கா இருக்காரு, அவரோட டைம்ல பார்த்தீங்கன்னா 78 CE AD அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அவரோட ஆட்சி நடந்துட்டு இருக்கும். அந்த டைம்ல ஒரு கேலண்டர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஈகோனெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா March 22 ஸ்டார்ட் ஆகும். ஸ்ப்ரிங் ஈகோனஸ் அப்படின்ற ஒரு விஷயம் March 22 ஸ்டார்ட் ஆகும். அதே டேட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இதே லீப் இயர் அப்படின்னா இருந்துச்சுன்னா March 21, நம்ம எப்படி பிப்ரவரி இப்போ வச்சிருக்கோம்ல அந்த மாதிரி அப்போ March 21 வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ 78 CE AD கனிஷ்கா டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு கேலண்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேலண்டர் படி பார்த்தீங்கன்னா அந்த இயர் வந்து எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா ஸ்ப்ரிங் ஈகோனக்ஸ் அப்படின்ற ஒரு டைமிங்ல வந்து இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் ஈகோனஸ் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா March 22 வந்து ஸ்டார்ட் ஆகும். இதே லீப் இயரா இருந்தால் ஒரு நாளுக்கு முன்னாடியான March 21 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம கண்ட்ரி வந்து இந்த கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணுச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மேக்னாத் சாஹா அப்படின்ற ஒரு ஆஸ்ட்ரானமர். ஓகேங்களா. மேக்னாத் சாஹா ரொம்ப முக்கியமானவர். ஸோ இவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா கேலண்டர் ரீஃபார்மேஷன் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்றாரு. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 22/3/1957 பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு இல்லையா March 22 இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். அதே இதில் இயர் மட்டும் 1957. ஓகேங்களா. March 22. ஓகேங்களா. March 22 1957 ஒரு கேலண்டர் ரிஃபார்மேஷன் கமிட்டி வந்து ஸ்டார்ட் பண்றாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரானமர் மேக்னாத் சாஹா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் தென் அக்செப்டட் பை கமிட்டி ஆஸ் அவர் நேஷனல் கேலண்டர். ஸோ நேஷனல் கேலண்டர்னு இவர் இது பண்ணதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் நிறைய இருக்கு, பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து நம்மளுக்கு நேஷனல் ஹாலிடே தெரியும். இண்டிபெண்டன்ஸ் டேனா என்ன, August 15 தான் இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே பர்த் ஆஃப் வேர்ல்ட் பிக்கெஸ்ட் டெமோக்ரஸி அப்படின்றத வந்து மார்க் பண்ணுதுன்றாங்க. ஓகே ஏன்னு பார்த்தோம்னா இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ தான் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுலே ஆகுது. அடுத்து பார்த்தோன்னா அந்த நாளில் பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியார் எழுதின ஆடுவோமே பல்லு பாடுவோமே அப்படின்றத பார்த்தோன்னா TK பட்டமா அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க, கர்நாடிக் மியூசிக்கில் வந்து ஒரு ஃபேமஸான சிங்கர். அவங்க ஆல் இந்தியா ரேடியோவில் வந்து பாடுவாங்க அந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சோடனே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அந்த ஃபர்ஸ்ட் நெஞ்ச அந்த தேசிய கொடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெட் ஃபோர்ட்ல வந்து இது பண்ணுவார் நேரு. ஓகேங்களா. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இது நம்மளுக்கு தெரியும், தமிழ்லேயே வந்திருக்கு. இந்த
இது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வேற என்ன, ரிபப்ளிக் டே. ரிபப்ளிக் டே நமக்கு நல்லா தெரியும், எதுக்காக நம்ம அதை கொண்டாடுறோம். ஸோ கான்ஸ்டியூஷன் வந்து இதானதுக்காக, ஓகேங்களா, கமெண்ட்ஸ் பண்ணதுனால அதை பண்ணோம். ஸோ நமக்கு எப்போ கமெண்ட்ஸ் பண்ணாங்க இல்லையா, 26/1/1950. ஸோ அதை கொண்டாடுற விதமாக தான் நம்ம ரிபப்ளிக் டே வந்து கொண்டாடுறோம் இல்லையா. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து January 26, 1950 அதனால. ஸோ வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் வந்து ஒரு ஹானரரி ஹெட்டா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கான்ஸ்டியூஷன், அதாவது நம்மளுக்கு விடுதலை கிடைச்சது 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருச்சு. பட் வந்து நம்ம ரிபப்ளிக் டே 1950 இருந்து தான் கொண்டாட ஆரம்பிக்கிறோம். அப்படின்னா இதுக்கு நடுவுல யார் வந்து ஒரு இதா இருந்தாங்க பாத்தீங்கன்னா, குயின் ஆஃப் பிரிட்டன் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஹானரரி ஹெட் தான் இருந்தாங்க. இது ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு பாயிண்ட், ஓகேங்களா. ஸோ அவ்வளோவா பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ வேற எதுலையுமே இல்லை, அதனால வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கேட்டாங்கன்னா முழிக்க கூடாது, அது தெரிஞ்சுக்கணும். அப்ப ஹானரரி ஹெட்டா யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குயின் ஆஃப் பிரிட்டன். அதாவது நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிச்சுல 15/8/1947 இருந்து கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு கமெண்ட்ஸ் ஆன 26/1/1950 இருக்கு இல்லையா. ஸோ இந்த டேட்டுக்குள்ளார, இந்த டைமுக்குள்ளார பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹானரரி ஹெட் இருந்தது பார்த்தோன்னா குயின் ஆஃப் பிரிட்டன் தான், ஓகேங்களா. ஸோ எப்போ நம்ம ரிபப்ளிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்களோ, கான்ஸ்டியூஷன் கமெண்ட்ஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணாங்களோ, அப்ப இருந்து நம்ம பிரசிடென்ட் தான் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, டிக்ளேர் பண்றாங்க, ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வரைக்குமே குயின் ஆஃப் பிரிட்டன் தான் நம்மளுக்கு ஹானரரி ஹெட் தான் இருந்தாங்க, ஒரு மரியாதை நிமித்தமா இருந்திருக்காங்க. அடுத்து வேற என்ன, ரிபப்ளிக் டேல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, பிஎம் வந்து ரெட் ஃபோர்ட்ல வந்து கொடியேற்றுவாங்க. இதே வந்து ரிபப்ளிக் டே அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, பிரசிடென்ட், ஏன்னா அப்பதான் வந்து பிரசிடென்ட் வந்து ஃபர்ஸ்ட் சிட்டிசனா வந்தார் இல்லையா. ஸோ அதை குறிக்கிற விதமா பிரசிடென்ட் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தாவியா பாத், அதாவது பாத் ஆஃப் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல, இது பாத்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட், இது பாத்தீங்கன்னா கர்த்தாவியா பாத், அதாவது பாத் ஆஃப் டியூட்டின்னுவாங்க. அது பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில, அதே நியூ டெல்லியில தான் இருக்கு அந்த இடமும். அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, நேஷனல் ஃபிளாக் ஏற்றுவாங்க. ஸோ ரிபப்ளிக் டேல கர்த்தாவியா, அதாவது கர்த்தாவியா பாத் ஆஃப் டியூட்டி அப்படின்ற இடத்துல நியூ டெல்லியில பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து கொடியேற்றுவாங்க. இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ரெட் ஃபோர்ட்ல பிஎம் வந்து என்ன பண்ணுவாங்க, கொடியேற்றுவாங்க. ரெண்டு தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்க, அதாவது January 29 என்ன பண்ணுவாங்க, அதாவது தேர்ட் டே, ரிபப்ளிக் டேயோட தேர்ட் டே, 26 ரிபப்ளிக் டே, 26, 27, 28, 29, மூணாவது நாள் என்னது 29 இல்லையா. ஸோ அந்த 29ஆம் நாள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீட்டிங் ரிட்ரீட் செரிமோனி அப்படின்வாங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கு பாத்தீங்க, இது யார் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ், மூணு இருக்கு இல்லையா, மூணுமே சேர்ந்து, ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ், இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் பாத்தீங்கன்னா இந்த பீட்டிங் ரிட்ரீட் அப்படின்ற செரிமோனியை நடத்துவாங்க. ஸோ இதுக்கு யாரு சீஃப் கெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட். ஸோ பீட்டிங் சீஃப் கெஸ்ட் ஆஃப் பீட்டிங் ரிட்ரீட் இஸ் ஹூ அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா பிரசிடென்ட். ஸோ இதை கொண்டாடுற விதமா என்ன பண்ணுவாங்கன்னா, ராஷ்டிரபதி பவன், இதுதான் ராஷ்டிரபதி பவன். அப்போ பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு 6 PM, கரெக்டாக 6 PM அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்ஸ் ஃபுல்லாகவே வந்து இல்லுமினேட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் செலிப்ரேஷன் அப்படின்றாங்க, இல்லைங்களா. ஸோ இந்த பாக்ஸ் கொஸ்டின் ரொம்பவே முக்கியம், ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம். அடுத்து கடைசியாக பார்க்கும்போது காந்தி ஜெயந்தி. காந்தி ஜெயந்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். மகாத்மா காந்தி வந்து மகாத்மா காந்தியோட பிறந்த நாளை பார்த்தோம்னா October 2. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம காந்தி ஜெயந்தின்னு கொண்டாடிட்டு வரோம். ஸோ அவர் எப்போ பிறந்தாரு, 2/10/1969 இது பண்ணுவார். இறந்தது பார்த்தோன்னா 31/1948, ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே மறக்கக்கூடாது. ஸோ ஓகே, ஸோ October 2. ஸோ அதை வந்து யுனைடெட் நேஷன் வந்து என்னவா டிக்ளேர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 தான் அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. என்னன்னா இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃப் நான் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யுனைடெட் நேஷன், ஓகேங்களா. ஸோ யுனைடெட் நேஷன் யார் டிக்ளேர் பண்ணாங்க, எப்போ இருந்து டிக்ளேர் பண்ணாங்க, எப்போ டிக்ளேர் பண்ணாங்க, என்னவா டிக்ளேர் பண்ணாங்க, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி யாரோட பர்த்டே அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதான் கீவேர்ட்ஸ் பார்த்தோம், அவ்வளோதான் முடிஞ்சு, ஓகேங்களா. ஸோ ரொம்ப இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்கிறது தான், பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் இந்த நேஷனல் சிம்பிள்ஸ்ன்றது, ஓகேங்களா. ஸோ நான் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமானது, பார்த்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, புக் பேக் பார்க்கலாம். The national song Vande Mataram was composed by, நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. ஓகே, நேஷனல் ஆந்தம் ஜனகணமன. யாரு அனந்த்மத் அப்படின்ற நாவல் எழுதினாங்கன்னா அதே பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. டேஸ் பர்த்டே செலிப்ரேட்டட் ஆஸ் இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா மகாத்மா காந்தி.
அதே மாதிரி கலர் ஆஃப் அசோக சக்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்கை ப்ளூன்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, நேவி ப்ளூ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபிளாக் எவர் ஃப்ளோன் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஸ்டோர்ட் இன், எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க? சென்னை ஃபோர்ட் மியூசியம், சென்ட் ஜோசப் சென்னை ஃபோர்ட் மியூசியம்ல பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ நேஷனல் ஆந்தம் வாஸ் ரிட்டன் பை ரவீந்திரநாத் தாகூர் இன் பெங்காலி. அடுத்து த டைம் டேக்கன் டு பிளே த நேஷனல் ஆந்தம் இஸ் 52 மினிட்ஸா செகண்ட்ஸான்றது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, செகண்ட்ஸா. ஏன்னா 52 நிமிஷமா யாராவது பாடுவாங்க, கிட்டத்தட்ட 1 மணி நேரமா உட்காந்து பாடிட்டு இருக்குமா? இல்லை அப்படின்னு லாஜிக்கா திங்க் பண்ணா கூட செகண்ட்ஸ் வந்துடும். ஸோ 52 செகண்ட்ஸ். அதே மாதிரி வந்தே மாதரம் வாஸ் ஃபர்ஸ்ட் சங் பை டேஷ் அட் த 1896 செஷன் ஆஃப் நேஷனல் காங்கிரஸ் கல்கத்தா. எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஜஸ்ட் பாக்ஸ்ல என்னன்னு படித்தோம், கல்கத்தா காங்கிரஸ். அதில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் எப்போ 1911 தானே? ஆமா, 1911 நேஷனல் ஆந்தம் வந்து காங்கிரஸ் கமிட்டியில வந்து பண்ணாங்க, பாடினாங்க அப்படின்னு பார்த்தோமா. இங்க கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க, காங்கிரஸ் கமிட்டியில பண்ணாங்க அப்படின்னு படிச்சோம். இங்க பாருங்க, வந்தே மாதரம் அது நேஷனல் ஆந்தம், இது ஜனகணமனது. இது பாத்தீங்கன்னா வந்தே மாதரம் வாஸ் ஃபர்ஸ்ட் சங் பை டேஷ் அட் 1896 செஷன் ஆஃப் நேஷனல் காங்கிரஸ். ஓகேங்களா? ஸோ அது ரவீந்திரநாத் தாகூரா என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியல. பட் வந்து பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் வந்து ஃபர்ஸ்ட் பாடினது பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான். எழுதுனது பார்த்தீங்கன்னா பகிம் சந்திர சட்டர்ஜி தான். பட் பாடினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான். எப்போ பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா 1896 நேஷனல் காங்கிரஸ், கல்கத்தாவில் நடந்த நேஷனல் காங்கிரஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாடியிருப்பாங்க. ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது நேஷனல் ஆந்தம் இருக்கு இல்லையா, நம்ம பார்த்தோம் 27/12/1911 வந்து பாடியிருப்பாங்க. நேஷனல் காங்கிரஸ் கல்கத்தாவில் நடந்த நேஷனல் காங்கிரஸ்ல பாடியிருப்பாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அது பாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சரளா தேவி சௌதுராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரோட நீஸா. ஓகேங்களா, நீஸ். அவங்க தான் பார்த்தீங்கன்னா பாடியிருப்பாங்க. ஓகேங்களா, ரவீந்திரநாத் தாகூர் கிடையாது. பட் வந்தே மாதரம் எழுதுனது பங்கிம் சந்திர சட்டர்ஜி, பட் பாடினது பார்த்தோம்னா ரவீந்திரநாத் தாகூர். எப்பன்னா 1896 நடந்த ஒரு காங்கிரஸ் செஷன்ல. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. நேஷனல் ஆந்தம் வந்து எழுதுனவர் வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். பட் வந்து அவர் பாடினது பாத்தீங்கன்னா சரளா தேவி சௌதுராணி. அதே வந்தே மாதரம் எழுதுனது பங்கிம் சந்திர சட்டர்ஜி, பட் பாடினது பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். அது 1911ல, இது 1896ல. ஓகேங்களா, சரி. ஓகே, டேஷ் ஹோல்ஸ் த ஃபிளாக் ஆன் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ பிரைம் மினிஸ்டர். இது டேஷ் ஹோல்ஸ் த ஃபிளாக் ஆன் ரிபப்ளிக் டேன்னு கேட்டாங்கன்னா பிரசிடென்ட். ஓகேங்களா, சரி. ஓகே, அடுத்து ஃபில் இன் த பிளாக்ஸ் பார்க்கலாம். த நேஷனல் எம்ப்ளம் வாஸ் அடாப்டட் ஃப்ரம் த அசோக பில்லர் ஆஃப் சாரநாத். ஓகேங்களா, சாரநாத்ல இருக்க அசோக பில்லர்ல இருந்து தான் நேஷனல் எம்ப்ளம் அடாப்ட் பண்ணாங்க. ஸோ நம்மளோட நேஷனல் ஃப்ரூட் என்னன்னா மேங்கோ, பேர்ட் பீகாக், ட்ரீ பேனியான். ஓகே, த ஃபிளாக் விச் வாஸ் ஃப்ளோன் இன் 1947 இண்டிபெண்டன்ஸ் டே வாஸ் பில்ட் இன் எங்க? வெள்ளூர்ல இருக்க குடியாத்தம்ல. அடுத்த நேஷனல் ஃபிளாக் டிசைன் பண்ணது ஆந்திர பிரதேச சேர்ந்த பிங்களி வெங்காயா. ஓகேங்களா. சாக்கா எரான்னுவாங்க, அதுதான் கனிஷ்காவோட இது இருக்கு இல்லையா, ரெயின் இருக்கு இல்லையா, அதுதான் சாக்கா எரான்னுவாங்க. கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. சாக்கா எரா எப்பன்னு பார்த்தீங்கன்னா 78 AD-CE. ஓகேங்களா, சாக்கா எரானாலும் கனிஷ்கா ரெயினாலும் ஒண்ணுதான். லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியானா பிரம்மபுத்திரான்னு போடக்கூடாது, கேஞ்சஸ். ஓகேங்களா, ஸோ கேஞ்சஸ். ஸோ இந்தியன் ருபி சிம்பிள் வாஸ் டிசைன் பை உதயகுமார் டி உதயகுமார். எப்போ? 15/7/2010. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சக்ரா ஆஃப் நேஷனல் ஃபிளாக் ஹஸ் 24 spokes. ஸோ நெக்ஸ்ட் லயன் கேபிட்டல் இஸ் நவ் இன் த மியூசியம். சாரநாத் பில்லாரை தூக்கிட்டு போய் சாரநாத் மியூசியம்ல வச்சிட்டாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அது. ஓகே, நேஷனல் ஆந்தம் எப்போ அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/1/1950. இந்த இயர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. டேஸ் இஸ் டிக்ளேர்ட் அஸ் அவர் நேஷனல் மைக்ரோ ஆர்கானிசம் பார்த்தோன்னா லாக்டோபேசிலஸ். ஓகே, ஃபில் இன் த பிளாக்ஸ். சாஃப்ரான்னா என்னது? வேலர் அண்ட் கரேஜ், சாக்ரிஃபைஸ் அப்படின்னு வரும், கரேஜ்னும் வருது பாருங்க. அது வேலர்னாவே கரேஜ் தான். அடுத்து ஒயிட்னா என்னது? பியூரிட்டி, ஹானஸ்ட். இன்னொன்று என்ன பார்த்தோம்? 2 P வரும் இல்லையா, ஹானஸ்டி, பியூரிட்டி, பீஸ். இது பார்த்தீங்கன்னா ஒயிட். அடுத்து ஹார்ஸ்னா எனர்ஜி, புல்னா ஹார்ட் ஒர்க். ஓகே, 1947 இண்டிபெண்டன்ஸ் டே, 1950 ரிப்பப்ளிக் டே.
அவ்வளோதான். சூஸ் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் பார்த்தீங்கன்னா யாரு நேஷனல் anthem பாடினது. பங்கிம் சந்திர சட்டர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் சாங் எழுதுனது. பிங்களி வெங்கையாவை வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபிளாக் டிசைன் பண்ணவர். மேக்நாத் ஷா பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரோபிசிஸ்ட், ஆஸ்ட்ரானமர் தான் ஆஸ்ட்ரோபிசிஸ்ட்னுவாங்க. அடுத்து நேஷனல் ரெப்டைல் என்ன கிங் கோப்ரா. நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் பார்த்தீங்கன்னா டால்ஃபின். நேஷனல் ஹெரிட்டேஜ் அனிமல் அப்படின்னா டைகர். நேஷனல் அனிமல்னாலும் ஹெரிட்டேஜ் அனிமல்னாலும் ஒன்று தான், ஸோ டைகர். நேஷனல் மைக்ரோ ஆர்கானிசம்னா லாக்டோபெசில்லஸ். ஓகே, இது பாருங்க சூஸ் த ராங் சென்டென்ஸ் கேட்குறாங்க. ஸோ ரேஷியோ ஆஃப் அவர் நேஷனல் ஃபிளாக்ஸ் லென்த் அண்ட் பிரெத் வந்து 3:2 தான். ஸோ லென்த் 3, பிரெத் 2 கரெக்ட். ஸோ சக்ராவில் 24 ஸ்போக் இருக்கு கரெக்ட். ஸோ இது பாருங்க சக்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும். நாங்கள் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும், நேவி ப்ளூ தான் பார்த்தோம். ஸோ அப்போ இதுதான் ராங் சென்டென்ஸ். அடுத்து இது பாருங்க இந்த நேஷனல் ஃபிளாக் வாஸ் டிசைன் பை பிங்காலி வெங்கையா. ஓகே, அது கரெக்ட். ஃபர்ஸ்ட் எவர் ஃப்ளோன் ஃபிளாக் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் வந்து எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, கொல்கத்தாவில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்கன்றாங்க. ஸோ இது வந்து தப்பு. ஆக்சுவலி எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, செயின்ட் ஜோசப் ஃபோர்ட் மியூசியமில். அடுத்து ஃபர்ஸ்ட் நேஷனல் ஃபிளாக் வாஸ் இப்படி குடியாத்தம், இது கரெக்ட் தான், வெள்ளூரில் இருக்க குடியாத்தம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா தப்பானது பி. சூஸ் அ கரெக்ட் சென்டென்ஸ். ஓகே, August 15 இஸ் செலிப்ரேட்டட் அஸ் இண்டிபெண்டன்ஸ் டே கரெக்ட். November 26 வந்து செலிப்ரேட்டட் அஸ் ரிபப்ளிக் டே அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 26/1. November 26 என்ன பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் டே அப்படின்வாங்க. ஓகேங்களா. ஸோ October 12 பார்த்தீங்கன்னா செலிப்ரேட்டட் காந்தி ஜெயந்தின்னு போட்டிருக்காங்க. பட் October 2 தான் காந்தி ஜெயந்தி. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் எது ஏ. அவ்வளோதான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நான் இங்கே ஆன்சர் போட்டிருக்கிறத இப்போ நீங்கள் பார்க்காதீங்க. இந்த லெசன் படித்து முடிச்சுட்டு நோட் பண்ணோடனே ஃபஸ்ட் இந்த எக்ஸசைஸ் எடுத்து நீங்களே பண்ணுங்க. நீங்களே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மிஸ்டேக்கு ஏதுன்னு சொல்லிட்டு புக்கில் நீங்களே செக் பண்ணுங்க. அப்போ கூட வந்து பார்க்காதீங்க, ஆன்சர் தேடாதீங்க, புக்கிலே தேடுங்க. இங்கே எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாருங்க. தேடி பார்த்துட்டு அதையும் மீறி உங்களுக்கு கிடைக்கல, ஏதோ ஒரு குழப்பமா இருக்கு அப்படின்னும் போது நான் கொடுத்துருக்க ஆன்சர்லாம் கொஞ்சம் ஒரு டைம் வந்து பாருங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி பண்ணீங்கன்னா இந்த லெசன் வந்து நீங்கள் படிச்சிட்டிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு பக்காவாக கிடைக்கும். அதுதான் சொல்கிறேன், ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. 6th நம்ம அசால்ட்டாக விட்டு போவோம். அதில் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க மட்டும் பாருங்க. ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியமானது, பார்த்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது என்ன ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சாச்சா? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைமில் ஃபர்ஸ்ட் வந்து முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இது ஒரு முக்கியமான பாட்டு. அதை வந்து பார்த்தோம் நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். இது ஆக்சுவலி 10th வரும் கான்ஸ்டியூஷன். ஸோ அதுலேயும் வரும், 12th வரும், ஸோ 6th வரும், 3 இதில் வருது. ஓகேங்களா. ஸோ வந்து ஒன்றுலையுமே இல்லாத பாயிண்ட்லாம் நிறையாவே இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஓகேங்களா. சரி, ஓகே. ஐ திங்க் இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களோட கருத்தை எனக்கு கமெண்ட்டாக போடுங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.